நாளை முதல் தேசிய விபத்து தடுப்பு வாரம் பிரகடனம். தேசிய விபத்து தடுப்பு வாரத்தை அறிவிக்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி இந்த தேசிய விபத்து வாரம் நாளை முதல் எதிர்வரும் 11ஆம் திகதி வரை செயற்படுத்த உள்ளது. ஜூலை 7ஆம் திகதி வீதி விபத்து தடுப்பு நாளாகவும், ஜூலை 8ஆம் திகதி பணியிட விபத்து தடுப்பு நாளாகவும், ஜூலை 9ஆம் திகதி வீடு மற்றும் முதியோர் இல்ல விபத்து தடுப்பு நாளாகவும், ஜூலை 10ஆம் திகதி நீரில் மூழ்கும் விபத்துக்களை தடுப்பதற்காகவும், ஜூலை 11ஆம் திகதி பாடசாலைகள், முன்பள்ளிகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் விபத்துக்களை தடுப்பதற்கான நாளாகவும் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் விபத்து தடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், விபத்து ஏற்பட வாய்ப்புள்ள பல்வேறு இடங்களை ஆய்வு செய்தல் மற்றும் எதிர்காலத்தில் விபத்து அபாயத்தை குறைக்க குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்ட கால நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் மக்கள் தொகையில் 7 பேரில் ஒருவர் வைத்திய சிகிச்சை தேவைப்படும் விபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள் என்று சுகாதார அமைச்சு கூறுகின்றது. அதாவது ஒவ்வொரு நிமிடமும் குறைந்தது 6 தொடக்கம் 8 இலங்கையர்கள் வைத்திய சிகிச்சை தேவைப்படும் விபத்திற்கு முகம் கொடுப்பதாக சுட்டிக்காட்டிய சுகாதார அமைச்சு, அன்றாட வாழ்வில் ஏற்படும் விபத்துக்களை கருத்தில் கொள்ளும் போது ஒவ்வொரு இலங்கையரும் ஒவ்வொரு வருடமும் குறைந்தது ஒரு விபத்துக்கு ஏதேனும் முகம் கொடுக்கலாம் என்று கூறியுள்ளது. திடீர் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் பெரும்பாலானோர் நடுத்தர வயதுடையவர்கள் என்று சுட்டிக்காட்டிய சுகாதார அமைச்சது, அதன்படி 15 தொடக்கம் 44 வயதிற்குட்பட்டவர்கள் அதிகளவான விபத்துக்களுடன் முகம் கொடுப்பதுடன் விபத்துக்களும் இறப்பதற்கு முக்கிய காரணம் என்று சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது.